இன்னைக்கு வந்து எப்பவும் ரெகுலர் அப்டேட்டில் கரூர் டிஎன்டி கார்ஸில் இருக்குங்க. கரூர் டிஎன்டி ட்ரஸ்ட் அண்ட் ட்ரைவ் கார் ஷோரூமில் இருக்கேன். உங்களுக்கு ரெகுலரான சப்ஸ்கிரைபரில் தெரியும், புதுசாக இருக்கவங்களுக்கும் சொல்கிறேன். கரூரில் ஒரு பெஸ்ட்டான கார்களை வந்து தேடி அலையாமல் ஒரு நல்ல கார்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு பர்சனலாக சொல்கிறேன்னா ஒரு பெஸ்ட்டு ஷோரூம் தான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த டைப்பில் பார்த்தீங்கன்னா ஹேட்ச்பேக் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லா கார்கள் இருக்குது. இயானு, அல்டோ ரேஞ்சில் இந்த கார்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி செடான் டைப்பும் பாருங்களேன், இந்த சைடில் நிறையா இருக்கும். ஆம்யோ ஆட்டோமேட்டிக் இருக்குது, ஸ்விஃப்ட் ஆட்டோமேட்டிக் இருக்குது. இது இல்லாமல் பர்சனலாக சொல்ல போனோம்னா மகேந்திரா சைலோ நிறைய பேர் தெரியுங்க. ஒரு நல்ல கார்னு பார்த்தீங்கன்னா ரஸ்ட் ஃப்ரீயான கார் 2-3 கார் இருக்குது. இங்கே ஒரு சைலோ இருக்குது, அந்த சைடில் ஒரு சைலோ இருக்குது. அதே மாதிரி டஸ்டர் 2 இருக்குது. i20 எக்கச்சக்கமான i20ங்க. இந்த டைப் i20யும் ஸ்விஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஷேப்பில் இருக்குது, ஓல்டு ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரியான கார்கள் நிறைய கார்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ கார்களுடைய டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடர். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி எப்போ ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். டிஎன்டி கார்ஸுடைய ஓனர் டே ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் கேட்கலாம் வாங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஓகேண்ணா. அப்புறம் எப்படின்னா எங்களுடைய சப்போர்ட்லாம் எப்படி இருக்கு? சப்போர்ட்லாம் சூப்பராக இருக்குண்ணா. கண்டினியூஸாக இது ஒரு 7வது வீடியோ 8வது வீடியோ போடுறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் சைட்ல வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுண்ணா. வண்டி நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கொடுக்குற அதிகமான வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஏரியா சைட்ல தான் வராங்க. டைமே உங்க ஃபாலோவர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நிறைய வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓரளவுக்கு பெஸ்ட்டான கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கோம். வாங்க எல்லாத்தையுமே இந்த வீடியோல பாத்துறலாம். ஓகேண்ணா. வாங்க. நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரஸ்ட் அண்ட் டிரைவ் கார்ஸ்னா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தாந்தோணிமலைன்ற இடத்துல லொகேஷன் ஆயிருக்கு. நீங்க வர மாதிரி இருந்தா மேப்ல கூகுள் மேப்ல டிஎன்டி கார்ஸ் போட்டீங்க அப்படின்னாலே மேப்ல காட்டிடும். வாங்க. இது ஃபினான்ஸ்லாம் எப்படின்னா? ஆனால் லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்க வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 0 டவுன் பேமெண்ட்லயும் லோன் ஆப்ஷன் பண்ணி தரோம். மினிமம் 40 ரூபா இருந்து 50 ரூபா கட்டினா போதும் வண்டி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் நம்ம பண்ணி தந்துட்டு இருக்கோம். யூஸ்டு காருக்கு யாருமே தராத ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்க போறோம்னா லாஸ்ட் 10 வருஷம் மாடல் யூஸ்ட் கார் எல்லாத்துக்குமே நம்ம வாரண்டி அண்ட் கேரண்டி ப்ரொவைட் பண்றோம். 1 இயர் வரைக்கும். ஓகேங்களா? ஓஎம் நான் ஓஎம் எல்லா கேட்டகரியில இருக்க எல்லாத்துக்குமே நம்ம பண்ணித்தரோம். ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணித்தரோம். இங்கன்னு இல்லை, ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பண்ணித்தரோம். ஏன்னா யூஸ் கார் எடுத்துட்டு போகும்போது அவங்க கொஞ்சம் பெட்டரா எடுத்துட்டு போகணுன்றதுக்காக இந்த ஃபெசிலிட்டி நம்ம ப்ரொவைட் பண்ணி தரோம். இந்த வீடியோல எந்தெந்த வண்டிக்கு யூஸ் காருக்கு நம்ம வாரண்டி கேரண்டி கொடுக்குறேங்கிறது மென்ஷன் பண்ணிடுறேன் நான். ஓகேண்ணா. என்ன காரணம் பார்க்குறோம்? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு ஒரு டாடா ஆல்ட்ரோஸ்னா 2020 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. TN 58 மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தீங்கன்னா XZ ப்ளஸ் டாப் அண்ட் வேரியன்ட் பெட்ரோல் காருங்கண்ணா. வண்டி ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 55,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ்லேயே இருக்குங்கண்ணா. வண்டி எந்த ஆக்சிடென்ட், ரீப்ளேஸ்மெண்ட், டென்ட், ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லாமல் வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்துருங்கண்ணா. 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ் வந்துடும். கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம், ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், ஏஜ் கண்டிஷன் பக்காவாக இருக்கு. சீட் கவர்ஸ், ஃபுல் மேட் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்கண்ணா. பாடி லைன்வைஸ்மே காட்டுங்களேன், எங்கேயுமே மேஜர் ஒரு சின்ன ஸ்கிராச் டென்ட் கூட இருக்காது. அந்த அளவுக்கு வண்டி சூப்பரா இருக்கு. 5 ஸ்டார் ரேட்டிங் மார்க் வண்டி. டயர் பாயிண்ட்ஸ் காட்டுங்க. செகண்ட் செட் டயர் போட்டிருக்காங்க. எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 80% கண்டிஷன்ல சூப்பரா இருக்கு. சேஃப்டி ஆப்ஷன் சூப்பரா இருக்குங்கண்ணா. அதிகமா வந்து டாடா இன்னைக்கு அதிகமா எடுக்கிறாங்க. ரீசேல் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சேலஞ்சிங்கான பிரைஸ் தான். லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் 2020 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ஃபுல் ஆப்ஷன் வண்டி, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6,20,000 ரூபாய் தானே கேட்குறோம். ஓகேங்களா? ஆல் ஓவர் தமிழ்நாடு ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா 0 டவுன் பேமெண்ட் இந்த வண்டி நம்ம கொடுத்துருந்தாங்கண்ணா. ஆமா, எங்க வேணாலும் செக் பண்ணுங்க. 6 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டியே கிடையாது. 6,20,000 ரூபாய்க்கு நம்மளால கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாரண்டி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணலாங்கன்னா 1 இயர் வரைக்கும் நம்மளால வாரண்டி ப்ரொவைட் பண்ணி தர முடியும். ஓகே. யூஸ்ட் கார்ல இப்போ வாரண்டி கேரண்டி கொடுக்குறீங்களே, இது எப்படி? நான் அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமாண்ணே? ஆனால் எக்ஸ்ட்ரா பே பண்ணணும்னு இல்லை, நம்மளே ப்ரொவைட் பண்ணி தரோம். ஓ, நீங்களே பண்றீங்க? நம்மளோட காஸ்ட்லயே நம்ம ப்ரொவைட் பண்ணி தரோம். ஓகேண்ணே. வாரண்டி கேரண்டி அப்படின்னா என்னென்ன? இன்ஜினுக்கு, கியர் பாக்ஸ்க்கு, ஈவன் பவர் விண்டோ சுவிட்ச் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே கேரண்டி. வாரண்டினா சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னாலும் நீங்க வந்து ஃப்ரீயாவே க்ளைம் பண்ணி கொடுக்குறீங்க. வாரண்டி போட்டு வாரண்டி டாக்குமெண்ட் அவங்க கிட்ட ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே. அவங்க அதுலயே வந்து கஸ்டமர் சப்போர்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்க அவங்க அதை ஃபர்தரா அசிஸ்ட் பண்ணி கால் பண்ணி பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அவங்க தேவையான டீடைல்ஸ் எல்லாமே அதில் கிளியர் பண்ணிக்கலாம். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க. அடுத்து ஒரு Hyundai i10 ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. வண்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஓவரால் ஓடி கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 74,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி எந்த ஆக்சிடென்ட், ரீப்ளேஸ்மெண்ட் மேஜர் எதுவும் இல்லைங்கண்ணா. வண்டி சூப்பரா இருக்கு. இன்டீரியர்ஸ் பாருங்களேன், சீட் கவர்ஸ், ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமராவோட, ஃப்ளோர் மேட், கட் மேட், நூடுல்ஸ் மேட் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கண்ணா. வண்டியோட இன்ஜின் கண்டிஷனும் ரொம்பவே சூப்பராக இருக்குது.
ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ்னாலுமே ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்கண்ணா. இல்ல பேக் வைஃபர்லாம் வந்துருது, டிஃபோக் லைன்லாம் ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்னால பேக் ரியர் வைப்பர் வந்துரும். ஓகே. வண்டி பாடி லைனுமே ரொம்ப க்ளீனா இருக்குங்கண்ணா. நல்லா மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கும். ஹெட்லைட் ரெண்டும் புஷ் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,95,000 ரூபாய் கேட்கறோம்னா பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்ல, அதை நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துக்கலாம். 2 லட்ச ரூபா வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும் நம்மளால. நெக்ஸ்ட் அடுத்து ஒரு ஹுண்டாயில ஒரு இயான் தானே பார்க்க போறோம். யாருக்கு உண்டான வண்டி அப்படின்னா ஒரு சின்ன ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட்குள்ளேயும் வேணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாங்கண்ணா. 2013 மாடல் ஹுண்டா இயான்ல டீலைட் ப்ளஸ் வேரியன்ட்டு, சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. வண்டியோட ஹைலைட்டே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 35,000 2013 இருந்து சிங்கிள் ஓனர்லேயே இருக்கு. சீட் கவர்ஸ் நல்லா இருக்கு, மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஏசியோட கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு. டயர் 4மே புது டயர் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா. வண்டி பாடி லைனுமே காட்டுங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும், செமையா இருக்குங்க. இந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. எடுக்கிறாங்கன்னா ரெடி டு டிரைவ் கண்டிஷன் தான். இன்ஜின் அவ்வளோ சூப்பராக இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 லட்ச ரூபா கேட்குறோம்னா பிரைஸ் ஃபிக்ஸ்டில் அதை நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ண முடியாது. ரெடி கேஷ் வந்தாங்கன்னா ப்ரிஃபரபிள். ஓகே, ரெடி கேஷ் தான் இது பெஸ்ட். ஆனா என்னன்னா இந்த சின்ன சந்து எல்லாத்துக்குமே ரொம்ப சின்ன கார் பார்க்கிங் வசதி கம்மியா இருக்கு. ஆனா கார் வச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆல்டோக்கு இது பெஸ்டா இருக்கும் கம்பேர் பண்ணும்போது. வண்டி ஹைட்டா நல்லா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். சர்வீஸ் காஸ்ட் ஒன்றும் பெருசா வராது இல்லை, அவ்வளவுதான் ஒரு 5,000 தானே வரும். 5,000 ஆல்டோனா ஒரு 3,000 பண்ணலாம். இதுனா ஒரு 2,000 சேர்த்து வரும். ஆனா அந்த அளவுக்கு லக்ஸரி ஒயரா இருக்கும், ஆல்டோ நல்லா இருக்கும், ஹைட்டா இருக்கவங்களும் ஓட்டலாம். அப்ப நானே ஓடுனாலும் ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு இயான் தானே பார்க்க போறோம். இதுவுமே ரெண்டுமே யூஸ்க்கு சூப்பரான வண்டி தான். இது வந்து 2015 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கன்னா வண்டி இது வந்து எரா பிளஸ் வேரியன்ட், வெறும் பியூர் பெட்ரோல்லே இருக்கு. வண்டி பாடி லைனுமே அதே மாதிரி ரொம்ப நீட்டாக தான் இருக்கு. ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட், டென்ட் ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் மேஜராக இருக்காது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். டயர்ஸ்மே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 80% கண்டிஷனில் சூப்பராக இருக்குங்கண்ணா. மேக்ஸிமம் உங்கள்கிட்ட பொறுத்த டென்ட் கிளாச்சஸ்க்கு வேலை இல்லை. பார்க்கிங் சேல் வண்டி இது, சிலவங்க மாத்தல ரெடி பண்ண முடியலன்னு சொன்னா மட்டும்தான். கண்டிப்பா. மற்றபடி நீங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே கம்ப்ளீட்டா ரெடி பண்ணிடுறீங்க. சப்போஸ் சின்ன சின்ன கிராச் இருந்தாலும் அது எனக்கு. அதே மாதிரி எல்லா வண்டிக்குமே சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குண்ணா. கண்டிப்பா சர்வீஸ் ரெக்கார்டு இல்லாம இல்ல, இருக்க வண்டிஸ்க்கு நம்ம சர்வீஸ் ரெக்கார்டு வாங்கி பிடிஎஃபாவே ப்ரொவைட் பண்ணிடலாம் கஸ்டமர். பிடிஎஃப் கொடுத்துடலாம், எல்லாமே பிடிஎஃபாவே கொடுத்துறோம். ஓகே. நீங்க வந்தப்ப கூட ஒரு வண்டி நம்ம பேசிட்டோம்ல, ஆமா, அதே மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி தான் பேசி அட்வான்ஸ் வாங்கி வண்டி எல்லாமே டெலிவரி பண்ணி தரோம். ஓகே. இதுக்கு எவ்வளவு நீங்க கேக்குறீங்க? இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,65,000 ரூபாய் கேட்கறோம்னா. 15 சிங்கிள் ஓனர் எரா பிளஸ் வேரியன்ட். இதுவுமே பிரைஸ் ஃபிக்ஸ்டு இல்ல, நெகோஷியபிள் பண்ணி தரலாம்னா. எங்க வேணாலும் செக் பண்ணுவாங்க. 2.25 ரூபா 2 தாராளமா அந்த பிரைஸ் கேட்பாங்க. நான் அந்த பிரைஸ் ஃபிக்ஸ்டா சொல்ல, அதுல இருந்து குறைச்சு தரலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு 50,000 ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம லோன் ஆப்ஷன் பண்ணலாம். மேக்ஸிமம் 10 ரூபா 3 வருஷம் போட்டு தரலாங்க லோன். ஓகே. அதுக்கு மட்டும் தான் லோன் பண்ண முடியும், அதுக்கு பண்ண முடியாது. 15ங்கிறனால இதுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி தரலாம். ஃபேமிலில ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்கும் அப்படின்னா அந்த வண்டி சூப்பரான வண்டிங்கண்ணா. 2012 மாடல் செவர்லெட் ஸ்பார்க், பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி 2 ஆப்ஷனோட வருதுங்கன்னா சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு, கடலூர் ரெஜிஸ்ட்ரேஷன். பாடி லைன் பாருங்க, 12 இருந்தாலும் ஒரு புது வண்டிக்கு பாடி லைன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும். எங்கேயுமே ஒரு நெயில் ஸ்கிராச் கூட பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஃபுல் ஆப்ஷன் வர வண்டிங்கண்ணா. 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ் வந்துடும், கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் இந்த வண்டிக்கெல்லாம். ஏசியோட கண்டிஷன் சூப்பரா இருக்கு, ரெண்டுமே ஒர்க்கிங் தான். பெட்ரோல்லையும் ஒர்க் ஆகுது, எல்பிஜிலையும் ஒர்க் ஆகுது. ஓகே. சீட் கவர்ஸ் எல்லாம் கம்பெனியோட ஒரிஜினாலிட்டி வந்தாலும் அப்படியே தான் இருக்குங்கண்ணா. வாசனை நல்லா இருக்கு. டயர்ஸ்னாலும் ஒரு 70% இருக்குங்கண்ணா. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1,75,000 ரூபாய் ஃபைனலா கேட்கறோம்னா. 1,75 ஃபைனலா கேட்கறோம். ஃபைனல் பிரைஸா கொடுத்துடலாம். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துக்கலாம். இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கு, சஸ்பென்ஷன் ஸ்டேரிங் எல்லாமே பக்காவா இருக்கு. ஆல்டோ ப்ரிஃபர் பண்றதுக்கு இது ப்ரிஃபர் பண்ணலாம். 1000 cc இன்ஜின், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஆல்டோ 800 cc 1000 cc இன்ஜின், ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஆனா அடுத்துமே ஒரு ஆல்டோ 800 பார்க்க. மாருதி சுசுகி ஆல்டோ 800 VXI வேரியன்ட் 2019 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கன்னா வெறும் 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப் டு டேட் ப்ராப்பர் சர்வீஸ்ல இருக்கு. 4 டயர்ஸ் பிராண்ட் நியூவா போட்டிருக்காங்க. வண்டியில எந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை, ரீபெயிண்டிங் கூட இல்லை. வண்டி அவ்வளவு சூப்பரா இருக்கு. இன்டீரியர்ஸ்லாம் காட்டுங்க, ரொம்ப தெளிவா இருக்கும். இது என்ன கேட்டனா? ஆல்டோ 800 தானா? 800. ஆமா, கலருமே சூப்பரான கலரு. ஆமா. சீட் கவர்ஸ்லாம் பாருங்க, எல்லாமே சூப்பரா இருக்கும். சீட் கவர்ஸ், நூடுல்ஸ் மேட்டு, ஃப்ளோர் மேட் போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்கண்ணா. சேஃப்டி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் வந்துடும். ஓ, 2 ஏர் பேக். ஆமா. இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு, ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லைங்கண்ணா. ரொம்ப க்ளீனாக இருக்கு. இதுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா
ஃபியூல் ஆப்ஷன் 2 இருக்குங்கண்ணா. பெட்ரோலும் இருக்கு, எல்பிஜியும் இருக்கு. சீக்வென்ஷியல் கிட் போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,65,000 கேட்குறோங்க. பிரைஸ் ஃபிக்ஸ்டில் அதில் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கு ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் நம்மளால பண்ணி தர முடியும். ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஆனால் அடுத்து திரும்ப ஒரு டாட்டா தானே பார்க்க போகிறோம். 2015 கடைசி 16 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன டாடா போல்ட் பெட்ரோல் எக்ஸ்டி வேரியன்ட்னா 2 ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்கு. இந்த வண்டியிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ங்கண்ணா. என்ன கிலோமீட்டர்? வெறும் 37,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. எப்படின்னு இதெல்லாம் செலக்ட் பண்றீங்க? ரொம்ப சூப்பரா இருக்குண்ணா. இதுல குவாலிட்டி அப்படியே இருக்கும். இதுல வேற கமெண்ட்ஸ்ல அதுக்கு மீட்டர் டெம்பரிங் பண்ண தெரியாதா அப்படி இப்படின்னு பாருங்க. நான் ஏன்னா நம்ம கார் சொல்லுவாங்க, நான் வண்டி வந்து நேர்ல பார்க்கணும், நான் இன்ஜினோட கண்டிஷன் எல்லாம் ஒரிஜினாலிட்டி. ஏன்னா போன்ல பார்த்துட்டு சொல்றவங்க சொல்லுவாங்க. அது கமெண்ட்ஸ், பாஸ்ட் கமெண்ட்ஸ், அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் இருந்தாலும் மக்கள் இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்றேன். யூசுவலா வந்துட்டு ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு தெரியும், வண்டி பார்த்தாலே ஒரு அளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா பேக் 2 டயர் கம்பெனில வந்த டயரே இருக்கு. ஓகே, 40,000 கிலோமீட்டர் 50,000 கிலோமீட்டர் கம்பெனில வந்த டயர் இருக்கும். ஃப்ரண்ட் 2 டயர் பூஸ்ட் போட்டிருக்காங்க. அப்போ அதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி வண்டியில பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜி என்டாஸ்மெண்டோட இருக்கு இதுலயா. ஆமா, ஓ, என்டாஸ்மெண்டோட இருக்கு. ஆர்சில என்டாஸ்மெண்டோட இருக்கு. வண்டி பாடியிலுமே பாருங்க ரொம்ப தெளிவா இருக்கும். புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு வண்டி. இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு 2ல இருந்து 2.25 லட்சம் வரைக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஓகே, சீட் கவர்ஸ்லாம் பாருங்க ரொம்ப பிரீமியமா போட்டிருப்பாங்க. ஆமா, நல்லா உள்ள இன்டீரியர் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா ஃபுல் ஆப்ஷன் வர வண்டி, டியூவல் அலாய் வீல், ஏபிஎஸ் பிரேக்கிங், அலாய் வீல் எல்லாமே வரும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 3,45,000 ரூபாய் கேட்கறோம்னா பிரைஸ் பிக்சர்ல நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஒரு 60,000 டவுன் பேமெண்ட் இருந்தா போதும், ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் ஆப்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். சேஃப்டி அண்ட் பாடி வெயிட் பக்காவா இருக்கும். ஓட்டும் போதே வண்டியோட வெயிட் தெரியும்னு வச்சுக்கோங்க. எப்படி இருந்தாலும் 30 கிடைக்கும் சிஎன்ஜி. கரெக்ட்டா 28 குறையாதுன்னா 30 வரைக்கும் தாராளமா. அப்படிங்கும்போது ஒரு இன்னைக்கு புல்லட் ஸ்கூட்டி எல்லாம் அவ்வளவுதான் கொடுக்குது. ஆமா, சிஎன்ஜி கிட் போட்டு இன்ஸ்டால் பண்ணா இன்னைக்கு ஒரு 65,000 ரூபாய். ஆமா, தாராளமா வண்டியில நீங்க எடுக்கிற வண்டியில அது இன்ஸ்டால் இருக்கு அப்படின்னா அது ஒரு ஆடட் பெனிஃபிட் தான் வச்சுக்கோங்களேன். நீங்க எடுத்து ஓட்டிட்டு போய்க்கலாம்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஓகே ஓகே, வீடியோஸ் பார்க்காம நேர்ல வந்து பாருங்க. இந்த வண்டியில மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் ஹுண்டாய் சாண்ட்ரோ ஜிங்னா 2013 மாடல், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. வெறும் 1,04,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னா அப் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ்லேயே இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. வண்டி ரொம்ப நீட்டா இருக்கும். பாடியில என்ன பாருங்க, சின்ன ஒரு நோட்டீஸ் பண்ற அளவுக்கு கூட டென்ட் எல்லாம் பெருசா தெரியாதுங்கண்ணா. ரொம்ப கிளீனா இருக்கும். இன்டீரியர் சீட் கவர்ஸாக இருக்கட்டும், மேட்டு, ஃபுல் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டி தான். வண்டி ரொம்ப க்ளீனாக இருக்கு. கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வர வண்டிங்கண்ணா. ஓ, இது கன்ஃபார்ம். ஆமாம், கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துருது. ஏசி கூலிங்லாம் பக்காவாக இருக்கு. இங்கே வந்து எல்லாமே ஒர்க்கிங் தானே, எல்லா வண்டியிலுமே ஏசி ஒர்க்கிங் தான். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஏசி ரெடி பண்ணணும் அந்த மாதிரி கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப நீட்டாக இருக்கு. டயர்ஸ்மே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70% கண்டிஷனில் இருக்கு. நல்லா இருக்கு. இந்த ரூஃப்ல மட்டும் அது மைனர் டென்ட் இருக்குன்னா டென்ட்டா அவ்வளவுதான். மற்றபடி காட்டிடுங்க, அதான் தெரியுது. ரொம்ப கிளீனா இருக்கு. அது ஏதோ மட்டை விழுந்திருக்கும் போலயா. நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2,70,000 ரூபாய் கேட்குறோம்னா பிரைஸ் ஃபிக்ஸ்ல அதை நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க, வண்டி எடுங்க. இந்த வண்டிக்கும் லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும். சாண்ட்ரோ தான் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல வண்டி கிடைக்கல அப்படின்னா இந்த வண்டி வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. ரெனால் பல்ஸ் தான் 2012 மாடல், 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. டீசல் வேரியன்ட்னா வண்டி 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ்லேயே இருக்கு. ஒயிட் கலர், வண்டி நீட்டா இருக்கு. பாடி லைனா இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே நீட்டா இருக்கு. டீசல்னால கிலோமீட்டர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஆமாங்கண்ணா. மைலேஜ் ஆனால் 130 ஓடி இருக்குண்ணா. 1,30,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சர்வீஸோட தான் இருக்கு. இன்ஜின் கண்டிஷன், ஏசி பக்கா சர்வீஸ் ஆனே. ஆமா, இன்ஜின் கண்டிஷன், ஏசி எல்லாமே நல்லா இருக்குங்கண்ணா. மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அதுக்கு டீசலுக்கு? நான் டீசல் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 23 கிடைக்கும். 23 சாலிடாக கிடைக்கும். பல்ஸ்லாம் ஓகே தானே? அதாவது எப்படி சொல்றீங்கன்னா ஷிஃப்ட்லாம் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மைலேஜ் பெர்ஸ்பெக்டிவ் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா அதே 12 ஷிஃப்ட் இன்னைக்கு எடுத்தோம் அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 3 லட்ச ரூபா டீசல் வண்டி இல்லாமல் 3 லட்ச ரூபா இல்லாமல் எடுக்க முடியாது. கண்டிப்பாக. இது ஒரு இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,80,000 ரூபா கேட்குறோம். ப்ரைஸ் ஃபிக்ஸ்டில் அதுலேருந்து எவ்வளோ நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரணும் அந்த அளவுக்கு வாங்கி தரலாம். லோன் ஆப்ஷன் எதுக்குமே பண்ண முடியாதுங்கன்னா ரெடி கேஷ் வந்தாங்கன்னா ப்ரிஃபரபிளா இருக்கும். டீசல் வண்டி மைலேஜ் கிடைக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு ஷிஃப்ட்டுக்கு மாற்றா குவாலிட்டியா ஃபுல் ஆப்ஷன் தான். ஏசி, டியூவல் ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே. இதுல வரக்கூடிய இன்ஜின்லாம் எப்படின்னு? இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கு. இல்லனே நான் டஸ்டர்ல வர மாதிரி. ஆமா, சேம் டெரானோட இன்ஜின் தான். அதே இன்ஜின் தானா? அப்பனா அவங்க போட்ட எல்லா காருக்கும் ஒரே இன்ஜின் தான். பாடி டைப் தான் மாறும். பாடி டைப். அப்புறம் ஸ்பேர்ஸ்க்கு அலைய தேவை. ஆமா, இன்ஜினோட ஸ்பேர்ஸ் எல்லாமே கிடைக்கும். சூப்பர். மேஜர் இஷ்யூலாம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. மத்ததெல்லாம் பொதுவாவே எந்த வண்டிக்குமே வந்து உங்களுக்கு அந்த சின்ன சின்ன பட்டன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சில போனா கிடைக்கிறது கொஞ்சம் மினிமம். அது ஆனா எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா
புது வண்டி ஷோரூம்லேயே எடுத்தாலும் ஒரு வாரம் 10 நாள் ஆர்டர் பண்ணி வாங்கி தருவாங்க. பழைய வண்டிங்கும் போது ஸ்பேர் இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லாட்டி ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும். எதா இருந்தாலும் நான் வாங்கி கண்டிப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க பேர்ஸ் கிடைக்காது பேர்ஸ். இப்போ நம்மளே ஃபுண்டோ வச்சிருக்காங்க, ஆமாங்க. நான் டெய்லி பெட்ரோல் போற மாதிரி பேர்ஸ் வாங்கிட்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டேன். அது போச்சுன்னா பாத்துக்குருவோம். ஆனா எந்த பொருளுமே கிடைக்காம எல்லாம் டைம் ஆகும், அவ்வளவுதான் வச்சுக்கோங்களேன், வேற ஒன்றும் கிடையாது. யாருக்கு நெக்ஸ்ட் கார் போயிடலாமா? நான் அடுத்து ஒரு i20 2013 12 மாடல் 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. டீசல் வேரியன்ட், மேக்னா ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்கண்ணா. ஓவரால் ஓடி கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,17,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. வண்டி ரொம்ப நீட்டாக இருக்கு. வண்டி மேஜர் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டாங்கண்ணா. வண்டி நல்லா இருக்கு. சீட் கவர்ஸு, ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம், ஏசி, பவர் விண்டோ எல்லாமே வர டைப்புங்கண்ணா. ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டி தான். வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. பாடி லைனுமே ஓரளவுக்கு நீட்டாக தாங்கண்ணா இருக்கு. அதை எடுத்து கொண்டு போயிட்டு வேலை செய்யணுன்ற மாதிரி இல்லை. வண்டி நீட்டாக இருக்குது. இன்ஜின் கண்டிஷனாக இருக்கட்டும், மற்ற கண்டிஷனாக இருக்கட்டும், எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. எனக்கு இந்த ஹேட்ச்பேக்லேயே பார்த்தீங்கன்னா இது நல்ல பெரிய காராக இருக்குங்க. ஆமாண்ணா, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக எனக்கு இந்த வண்டி பிடிக்கும் ரொம்ப. பழைய ஷேப் வண்டிங்களா? ஆமாம், பாடி வெயிட் நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3,10,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. அதுவுமே ஃபிக்ஸ்டு இல்லை, அதெல்லாம் நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க, வண்டி எடுத்துக்கலாம்ண்ணா. ஆனால் நெக்ஸ்ட் அடுத்து ஒரு 7 சீட்டில் ஒரு சூப்பரான வண்டி பார்க்க போகிறோம்னா மஹேந்திரா ஜைலோ 2013 மாடல் D4 வேரியன்ட், சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. 1,40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி ரொம்ப சூப்பராக இருக்கு. எங்கேயுமே ரஸ்ட்டே பார்க்க முடியும். மஹேந்திரனாலே யூஸ்வலாக ரஸ்ட் வந்துடும். எங்கேயுமே ஒரு சின்ன பொட்டு ரஸ்ட் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு. ரஸ்ட் ஃப்ரீயான வண்டியா? பயங்கரமா இருக்கு வண்டி. மெயின்டெனன்ஸுமே அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கண்ணா. சீட் கவர்ஸ்லாம் பாருங்க, எப்படி ஒரு டேஷ்போர்ட்ல உண்மைக்குமே ஒரு புது காருக்குள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு பாருங்க. சீட் கவர்ஸ் பாருங்க, ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எக்ஸ்ட்ரா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சீட் கவர்ஸ்லாம் ரொம்ப ப்ரீமியமாக இருக்கு. 8 சீட்டர் தான். ரூஃப் ஏசி வந்துரும். ஆமா, அந்த சைடுல உள்ள அந்த கைப்பிடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு அடிச்சு போயிடும். அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரொம்ப கிளீனா இருக்கும். இன்னும் இந்த வண்டி ஓட்டல. என்ன கிலோமீட்டர் எவ்வளோண்ணே? டோர் திறந்து டோர்ஸ் அதெல்லாம் பாருங்க. அந்த டோர் கீழலாம் கூட சின்ன ரஸ்ட் இருக்காது. நீங்க பாருங்க. ஆமா, பாத்தீங்களா? இந்த அளவுக்கு ரொம்ப தெளிவான வண்டி. இந்த இடத்துல கண்டிப்பா ஏதாச்சும் சின்ன சின்ன கருப்பு அடிக்கும். எப்படி இது சென்னை ரெஜிஸ்ட்ரேஷனா இருந்தாலும் அந்த அளவுக்கு ரொம்ப மேனியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதான் சூப்பரா இருக்கு. கலருமே ஒயிட் கலர், நல்லா செம்ம சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. D4 வேரியன்ட், CRT இன்ஜின். வண்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகேண்ணே. ஏசி ஒர்க்கிங்னா எல்லா பவர் விண்டோஸ் ஒர்க்கிங், மியூசிக் சிஸ்டம் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. சிஆர்டில ஒரு குவாலிட்டியான வண்டினா கண்டிப்பா இது. மைலேஜுமே ஒரு 13 வேற ஆப்ஷனே இல்ல, 14 சூப்பரா கிடைக்கும். எந்த வேலையுமே இல்லைண்ணா, எடுத்து அப்படியே ஓட்டலாம். அந்த அளவுக்கு இருக்கு. எடுத்து டிரைவ் பண்ணி பார்த்தாங்க ஒரு சின்ன நாய்ஸ் கூட வராது. ஒரு டோர் பேட் நாய்ஸா இருக்கட்டும், சஸ்பென்ஷன் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும். எந்த நாய்ஸுமே இருக்காது. இந்த வண்டி நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,45,000 ரூபாய் கேட்குறோங்கண்ணா. பிரைஸ் ஃபிக்ஸ் இல்லை, அந்த நெகோஷியபிள் பண்ணி தரலாம். லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஒரு 50% லோன் நம்மளால அரேஞ்ச் பண்ணி தர முடியும். ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்மளால பண்ணி தர முடியும். நெக்ஸ்ட் கால் பண்ணலாம். 2016 மாடல் Hyundai Elite i20னா ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட், பெட்ரோல் காருங்க. வண்டி எந்த ஆக்சிடென்ட், ரீப்ளேஸ்மெண்ட், ஈவன் ஃப்ரண்ட் கிளாஸ் கூட மாறலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. பாடி லைனுமே பாருங்க, ரொம்ப கிளீனா இருக்கும். வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 டோர்ஸ் பவர் விண்டோஸ் வந்துருங்க. கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எடுத்துட்டு ஆண்ட்ராய்டு ஆடியோ சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் வந்துடும். டியூவல் ஏர் பேக் வந்துடும். சீட் கவர்ஸ்லாம் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஆனால் இந்த கலர் எனக்கு இந்த கிரே கலர், சில்வர் கலர் இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்ச கலர் எனக்கு. அல்ல, அதுவும் இல்லாமல் எங்கேயுமே ஒரு சின்னதாக ஃபேட் ஆகாம, ஆமா அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 83,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்பர் சர்வீஸ். லாஸ்ட் சர்வீஸ் வரைக்குமே கம்பெனியில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர்ஸ்மே 4 டயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90% கண்டிஷனில் சூப்பராக இருக்குது. டயர்ஸுமே காட்டிடுங்க. 4மே பிரிட்ஜ்ஸ்டோன் டயர் போட்டிருக்காங்க. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் டயர்ஸ் கூட மாற்ற தேவையில்லை. இன்சூரன்ஸ் டைவில் இருக்குது, 2 கீ இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5,15,000 ரூபாய் கேட்குறோங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு இல்லை, அதுலேருந்து நெகோஷியபிள் பண்ணி தரலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும், வண்டியை எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாரண்டி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம்னா 6 மந்த்ஸ் வரைக்கும் நம்மளால வாரண்டி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணி தர முடியும். ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலாம், கஸ்டமர் ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலாம்னு வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஓகே, வண்டியுமே நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக. ஓகேங்க. நான் i20 இந்த டைம் உங்கள்கிட்ட கூட இருக்குல்ல? ஆமாம், நான் ஒரு 6-7 வண்டி இருக்குங்கண்ணா i20. அடுத்து i20ல இருக்கிறதுலே டாப் அண்ட் வேரியன்ட்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி.
வாவ். 2017 கடைசி 18ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்கண்ணா வண்டி. சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. இது டீசல்னா. டீசல் வண்டியா? அது பெட்ரோல் பார்த்தோம் இல்லைங்களா, இது டீசல். ஓகே. ஒரு வெறும் 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்கண்ணா. ஷோரூம் சர்வீஸ்லேயே இருக்கு. நான் இந்த வண்டி செமையா இருக்கு. அஸ்டால ஆப்ஷனல் வேரியன்ட்டுங்கண்ணா. 6 ஏர் பேக் வந்துடும். 6 ஏர் பேக் வந்துடும். ஆமாங்கண்ணா, பாருங்களேன். எக்ஸ்ட்ரா லைட், எக்ஸ்ட்ரா லேம்ப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அலாய் வீல்ஸ் எல்லாமே ஓவர் சைஸ் போட்டிருக்காங்க. அலாய் வீல்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா டு 60 ரூபா வருங்கண்ணா. நல்ல அந்த கார்பன் டிசைன் சொல்லுவாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. இன்டீரியரே பாருங்க, அப்பல்சர்லாம் காட்டுங்களேன். கம்ப்ளீட் பிளாக். ஓ, இது ஆக்டிவ்ல வரும் அது மாதிரியா? கம்ப்ளீட் பிளாக்குங்கண்ணா. சைடு டோரு, பில்லரோட உள்ள வர டோர் பேடு இது எல்லாமே கஸ்டமர் போட்டுருக்காங்க. எல்லா கஸ்டமர் ரெடி பண்ணியிருக்காங்கண்ணா. அதானே. ரொம்ப சீட் கவரே பாருங்க, ரொம்ப பிரீமியமா இருக்கும். இந்த இப்போ இதை மட்டும் வெளிச்சத்துல வச்சு எடுத்து போட்டுருந்தோம்னா இன்னும் பக்காவா தெரியும் கஸ்டமருக்கு. கலர் நல்லா. ஆமா, இது வந்து டோட்டல் பிளாக்ங்கிறனால லென்ஸ் அடிக்கிற தேவையான லைட் கிடைக்கல. இந்த வண்டியெல்லாம் எடுத்து தனியா நிப்பாட்டி போட்டோம்னா பயங்கரமா இருக்கும். கஸ்டமருக்கு பார்த்தோன்னே இதோட உண்மையான ரிச்னஸ் புரியும். சூப்பரா இருக்குண்ணா. ஓகேண்ணே. இதுக்கு எவ்வளோண்ணே கேட்குறீங்க? ஆனா இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 5,80,000 ரூபாய் கேட்குறோம்னா பிரைஸ் ஃபிக்ஸ்ட் இல்ல, இல்லை நெகோஷியபிள் பண்ணி தரலாம். இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 25,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கொண்டு வாங்க, வண்டி நீங்க எடுத்துக்கலாம். ப்ராப்பர் ஒரிஜினல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ்க்கு வாரண்டி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஓகேண்ணே. ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்க, வண்டியோட குவாலிட்டி செக் பண்ணுங்க, வண்டி பிடிச்சதுன்னா எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. பெஸ்டான வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம். நான் அடுத்து 2009 மாடல் ஹுண்டாய் i10 2 ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்குங்கண்ணா. 5 வருஷம் எஃப்சி கரண்ட், கிளச் பிளேட் மாத்திட்டாங்க, டயர்ஸ் ஃப்ரண்ட் டயர்ஸ் புதுசா போட்டிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பாத்துங்க. இதுவுமே பாருங்க, ஒரு ஃப்ரண்ட் கிளாஸ் கூட ரீப்ளேஸ் ஆயிருக்கு. 2009ல இருந்து அவ்வளவு சூப்பரா மேனியா இருக்கு. இன்டீரியர்ஸ் பாருங்க, ரெகுலர் யூஸ் பண்ணிட்டு இருக்க வண்டி தான். வண்டி அவ்வளவு கிளீனா இருக்கு. எல்லாமே ஒர்க்கிங். மியூசிக் சிஸ்டமா இருக்கட்டும், பவர் விண்டோஸ், 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் வர டைப்புங்கண்ணா. பியூர் பெட்ரோல்லே இருக்கு. ஆமா. பாடி லைன் பாருங்க, 9 பாடி லைன் மாதிரியே இருக்காது. i10ல கப்பா தானே சக்சஸ் ஆகும். ஆமாங்கண்ணா, நல்லா போகும். பிக்கப் நல்லா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1,98,000 ரூபாய் ஃபைனலா கொடுத்துடலாங்கண்ணா. 5 வருஷம் எஃப்சி கரண்ட், 4 டயர் புது டயர், ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. கிளச் பிளேட் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனு. 1,98,000. ஆமாங்கண்ணா. ஃபிக்ஸ்டா கொடுத்துடலாம், ஃபைனல் பிரைஸா கொடுத்துடலாம். ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டிங்கண்ணா. நீங்கள் ஆல்டோலாம் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு 2009 ஆல்டோவே 1.5 லட்ச ரூபா எல்லாமே எடுக்க முடியாது. அதுக்கு இந்த வண்டி ப்ரிஃபர் பண்ணலாம். சிசி அதிகம், பிக்கப் நல்லா இருக்கும், கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். அவ்வளோதான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆனால் அடுத்து 2021 மாடல் மாருதி சுசுகி ஷிஃப்ட் ஒரு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்கண்ணா. வெறும் 33,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பாடி லைன் பாருங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபுல் பாடி குரோம் கிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. விஎக்ஸ்ஐல மாருதி ஷிஃப்ட் விஎக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்கு. ஃபியூல் டைப் பெட்ரோல்லே இருக்குங்கண்ணா. ஸ்விஃப்ட்டை பத்தி சொல்லணும் தெரியல, பார்த்தோனே பிடிச்சி போயிடும். இதுவுமே எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லை. கண்டிப்பாண்ணே. ரொம்ப நீட்டா இருக்கும். சீட் கவர்ஸ் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. இது சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கா? ஆமா, சர்வீஸ் ரெக்கார்ட் தாங்கண்ணா. மோஸ்ட்லி 90% சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்கு உங்கள்ட்ட. 100% ஆண்ட்ராய்டு மியூசிக் கம்பெனி இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துரும். ஓகே. ரியர் ஸ்பாய்லர் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஃபுல் பாடி குரோம் கிட் இன்ஸ்டால் பண்ணிருக்கனால கலர் வண்டிக்கு வண்டி பார்க்க ரொம்ப லுக்கா இருக்கும். இன்னொன்று ரெட் கலர் குரோமிங் ஃபிட்டிங் போடலனா தான் ஒரு மாதிரியா இருக்கும். மாதிரி இருக்கும். கலர்ஸ்க்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. கலர் வண்டிக்கு நல்லா இருக்கும். சில்வர் கலருக்கும் குரோமிங் ஃபிட்டிங்ஸ் நல்லா இருக்கும். ஓகே, சூப்பரா இருக்குண்ணா. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து எங்க வேணா செக் பண்ணீங்க, ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான பிரைஸ் தானே கேட்க போறோம். என்ன பிரைஸ்? 5,98,000 ரூபாய்க்கு ஃபைனலா கொடுத்துடலாம். என்ன மாடல் சொன்னீங்க? 2021 சிங்கிள் ஓனர், வெறும் 34,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ப்ராப்பர் சர்வீஸ்ல இருக்கு. எந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே இல்லை. ரொம்ப நீட்டா இருக்கு. வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும். கண்டிப்பா. லோன் ஆப்ஷன் பொறுத்த மட்டும் ஃபுல் லோனே வாங்கி தரலாம் இந்த வண்டிக்கு. ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா. வாவ். வாரண்டி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு இன்ஜின் கியர் பாக்ஸ்க்கு வாரண்டி ஆப்ஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணி தரலாம். ஏன்னா நீங்க வாரண்டி ஆப்ஷன் பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 சேர்த்து வரும்னா 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா போட்டு வண்டி எடுக்கிறோம். 4 லட்ச ரூபா போட்டு வண்டி எடுக்கிறோம். 5,000 ரூபா பார்க்காம வாரண்டி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. நானும் அந்த சப்போர்ட் நான் பண்ணி தரேன். ஓகேண்ணே. ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் நீங்க தைரியமா ஓட்டிக்கலாம். ஏன்னா யூஸ்டு கார்ல அதுதானே பயப்படுறோம். அதுதான் சொல்றாங்க. ஏன்னா இருக்க கண்டிஷன் தாங்க. நம்மளுமே கொடுக்குறோம் அப்படின்னா கஸ்டமரே சேல் பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வாரண்டி கேரண்டி சொல்ல முடியாது. நம்ம அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சோம் அப்படின்னா நம்மளால என்ன பெஸ்டா பண்ணி தர முடியுமோ அதை நம்ம பண்ணி தரோம்னு வச்சுக்கோங்க. ஓகே.